வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தயிர் சுமார் 4000 வருஷமா மக்களோட பயன்பாட்டில் இருந்து வர ஒரு பால் பொருளாக இருக்குது. தயிரில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. தயிர் அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால வயிற்றில் இருக்க கெட்ட பாக்டீரியா அழிஞ்சு டைஜஷனுக்கு உதவுற நல்ல பாக்டீரியாக்கள் வளர்ந்து உடலுக்கு தேவையான பி ஊட்டச்சத்தையும் கொடுக்குது. மற்ற பால் பொருட்களை விட தயிர் சாப்பிட்றதுனால போதுமான அளவு கால்சியம் நமக்கு கிடைக்குது. தயிர் சாப்பிட்றதுனால டைப் 2 வகையான சர்க்கரை நோய் தடுக்கப்படுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் புளிச்ச பால் பொருட்களில் விட்டமின் டி, கால்சியம், மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. குறிப்பாக இதில் இருக்க probiotic என்ற நல்ல பாக்டீரியா சர்க்கரை நோய்க்கு எதிராக போராடுற திறனை மேம்படுத்த உதவுது. என்னதான் தயிரில் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் இருக்குது. குளிர்காலத்தில் அடிக்கடி தயிர் பயன்படுத்தி வந்தால் பல கெடுதல்களை நாம் சந்திக்க நேரிடும். குறிப்பாக சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா, அலர்ஜி இருக்கிறவங்க அதிகமாக தயிர் எடுத்துக்க கூடாது. மீறி சாப்பிட்டா காய்ச்சல், பித்தம், தோல் நோய்கள், இரத்த சோகை, தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தயிர் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பயனுள்ள தகவலோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.